Praise the Lord. Hallelujah. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த காரியமும் ஒரு ஸ்டேபிளா இல்ல, ஒரு நிலையா இல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சில ஆலோசனைகள் மூலமாக அந்த சூழ்நிலையை அவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அன்பானவர்களே, நாம் வாழ்வதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது. மாறாக ஒருவருடைய ஆலோசனை நமக்கு தேவைப்படுகிறது. அவர்தான் தொடக்கமும் முடிவுமானவர். அவர் இயேசு கிறிஸ்து சொல்ற, நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு. உன் வாழ்க்கையை தொடங்கினவர் நான் தான், உன் வாழ்க்கையை முடிக்கிறவர் நான் தான். அல்லேலூயா. நான் தான் ஆல்பா ஒமேகா அப்படின்னு சொல்றார். அப்ப இன்றைக்கு இந்த ஒரு மாதிரி நிலையற்ற நிலைமை, உறுதி இல்லாத நிலைமை, பல போராட்டங்கள், சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? இதற்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க, இன்னைக்கு நீ என்னுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பி, அப்பொழுது அந்த சூழ்நிலை மாற்றப்படும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அல்லேலூயா. ஆமன்பானவர்களே, இன்றைக்கு உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்படின்னா உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. உங்க வாழ்வு முழுவதும் ஆண்டவருக்கு கொடு. நானா எந்த காரியத்தையும் செய்ய போறது கிடையாது, நானா பேச போறது கிடையாது, நானா செயல்பட போறது கிடையாது. மாறாக எல்லாவற்றையும் என் தேவனிடத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய சத்தத்தை கேட்டுதான் நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி தேவனிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். முதல்ல அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ சத்தம் உங்களுக்குள்ளே உண்டாகும். தேவ வார்த்தையோடு இணைத்துக் கொள்ளுங்கள். தேவ பிரசன்னத்தில் இணைந்திருங்கள். அப்படி இணைந்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, யோசனைகளை சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுவார் 16வது சங்கீதத்துல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் அப்படின்கிறார். அப்ப ஆலோசனை தந்த கர்த்தரை அவர் துதிக்கிறார் அப்படின்னா, அப்ப ஆலோசனை தருகிற கர்த்தரோடு அவர் உறவாடுகிறார், அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். அவர் சொல்றார், எப்போது என் கண்முன் என் ஆண்டவரை நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நம்ம வச்சிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையை நான் இன்றைக்கு சிந்தித்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நம்ம வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவரை கேட்டு கேட்டு எல்லா காரியத்தையும் செய்யறோமா? அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, அப்படி நீங்க அவர் சமூகத்துல அகமகிழும் பொழுது, அவர் சமூகத்துக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது, அவர் சமூகத்துல உறவாடும் பொழுதுதான் அவருடைய யோசனை என்னன்றது உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அவர் என்ன விரும்புகிறார்? இப்ப நீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா, இந்த தொழிலை செய்யலாமா வேணாமா அப்படின்றது உங்களுக்கு 1000 ஐடியாக்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் தன்னுடைய யோசனை அவர் சமூகத்தில் போனால்தான் அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய கற்பனையை கைகொண்டு அவர் வழியில் நடக்கும் போதுதான் தன்னை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி யோவான்ல சொல்றார். அவர்களுக்கு தான் வெளிப்படுத்துவேன், எல்லாருக்கும் வெளிப்படுத்த போறது கிடையாது. யார் அவர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை சரண்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஒப்பு கொடு, அவங்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துவார். யோசனைகளை சொல்லுவார், ஆலோசனைகளை சொல்லுவார். இதை செய், இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனைகளை சொல்லுகிறவராக அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, அப்ப இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன செய்யறோம்? இன்னைக்கு இந்த பிரச்சனைகளையே பேசி கொண்டிருக்கிறோமே, உடைய வாழ்க்கையில் இது நடக்குது அது நடக்குதுன்னு கடந்த காலத்தையும் வரக்கூடிய காலத்தையும் நினைச்சு நினைச்சு நம்ம அழுது கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு அந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுங்க. எந்த காரியம் செய்வதற்கு முன்பதாகவும் கர்த்தரை கேளுங்கள், இந்த ஆண்டவரை கேளுங்கள். இவர் பேசும் தெய்வம், இவர் உங்களோடு உறவாடுகிற தெய்வம். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றார், என் ஆண்டவரை நான் எப்போதும் என் கண்முன் வைத்திருக்கிறேன், அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறார். எப்போதும் ஒரு மனுஷன் கண் முன்னாடி வைக்கும் பொழுதுதான் அவர் கூட இருக்கிறத பார்க்க முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் வலப்பக்கத்தில் அவர் இருக்கிறார். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அசைக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அசைக்கப்பட்டு போகாம இருக்கணும்ன்றதுதான் அவருடைய நோக்கம். நீங்க இப்படி அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் வேதனையோடு வாழணுன்றது அவருடைய நோக்கம் அல்ல. மாறாக உங்க வாழ்க்கையில சில காரியங்களை அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு அழுது கொண்டிருப்பதனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் கவலைப்படுவதனால் உங்கள் உயரத்தோடு ஒரு மூலம் கூட முடியுமா? அவர் சொல்றார் உங்களை பார்த்து, உங்க தலைமுடியெல்லாம் என்ன பட்டிருக்கு? இன்னைக்கு ஏன் அழுதுட்டு இருக்கிற? ஏன் கலங்கிட்டு இருக்கிற?
ஏன் அழுகுறோம், ஏன் கலங்குறோம் அப்படின்னா ஒருவருடைய சத்தத்தை கேட்காதனால, அவர் மேல நம்பிக்கை இல்லாதனாலதான். இன்றைக்கு அதையெல்லாம் தூக்கி ஓரத்துல வைத்து விட்டு தேவ சமூகத்தில் அமருங்கள், தேவனோடு இடைப்படுங்கள், தேவ வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுங்கள். வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்ய ஆரம்பியுங்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவிங்க, அதிகமாக துதியுங்கள். அப்பொழுது ஒருவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். அந்த சத்தம் உங்களை வழிநடத்தும். அந்த சத்தம் உங்களை ஒரு நாளும் கைவிடாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்றாங்க, என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளும் என்னை அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய ஆடுகளா நம்ம இருக்கணும். இந்த உலகத்தின் ஆடுகளா இருக்கக்கூடாது. அவர் தான் நம்மளை உண்டாக்கினவர். அவர் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கும் கலங்கக்கூடாது. இன்னைக்கு கலங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பேர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்க. ஆனா கலக்கம், சோர்வு, பலவீனம் எல்லாம் இருக்குது, நம்பிக்கை இல்லை. இதுக்கு பேர் கிறிஸ்தவ வாழ்வா? அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் நீங்கள் நிரம்ப வேண்டும். அப்படி அபிஷேகத்துல நிரம்ப வேண்டும். அபிஷேகத்துல நிரம்ப இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? அவர் சமூகத்திற்கு போகணும். சமூகத்திற்கு போய் ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பும் பொழுதுதான், அவருடைய பிரசன்னத்திலே வார்த்தையில நிரம்பும் பொழுதுதான் அவருடைய சத்தம் வெளிப்படும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் சமூகத்துக்கு நீங்க போங்க. அவர் உங்களை உருவாக்கி உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் உறுதிப்படுத்துகிற தேவனாக இன்றைக்கு அவர் வெளிப்பட விரும்புகிறார். நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். காட்